உத்திரமேரூரில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேரூராட்சி கட்டிடத்தினை தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சியில் 18 வார்டுகளில் 70,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பேரூராட்சி அலுவலகம் வந்தவாசி உத்திரமேரூர் சாலையில் அமைந்துள்ளது. இக்கட்டிடம் 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழைய கட்டிடத்தில் இயங்கி வந்தது. இதன் தரைத்தளத்தில் தலைவர், செயல் அலுவலர், பொறியாளர் ஆகியோர் அறைகளும், மேல்தளத்தில் கூட்டரங்கும் உள்ளது. போதிய இடவசதி இல்லாமல் இட நெருக்கடியுடன் அலுவலகம் இயங்கி வந்தது. இதனால் அலுவலகத்திற்கு வருவோர் அமர இடவசதி இல்லாமல் செயல்பட்டு வந்தது. எனவே கூடுதலாக கட்டிடம் கட்ட தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் 2024-25 நிதியாண்டில் மூலதன மானிய திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. தொடர்ந்து கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் முழுமை பெற்றன. இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக பேரூராட்சி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இனிப்புகள் வழங்கினார். செயல் அலுவலர் பழனிக்குமார், சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் பொன் சசிகுமார், ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உள்ளாட்சி பிரதிநிதிகள், பேரூராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், பேரூராட்சி பிரிவு அலுவலர்கள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்.